ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் பாட்டு பாடினானே கொண்டு முட்டு போனான்ல. ஆர்கே நகர் மணி ரீசெண்டா இந்த குடியார்த்தும் கோபால் அவர்களா இல்ல குமாரசாமி அவர்களா அப்படின்னு டக்குன்னு எனக்கு மைண்ட்ல பேர் வர மாட்டேங்குது. ஏன்னா நல்லவங்களோட பேர் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி அநாகரிகமா அசிங்கமா தன்னோட தலைவரோட போட்டோ பின்னாடி வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிறவங்களோட பேர் ஞாபகம் வராது, அவங்களோட முகம் மட்டும் நம்ம ஞாபகம் இருக்கும். எப்படா இவங்க வாயில வெத்தலை பார்க்க போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் சரி. அவர் குடியார்த்தம் கோபாலா வந்துட்டு போட்டோம், இல்ல குதிரவாலா வந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு அது முக்கியம் இல்ல. என் டவுட் ஒண்ணுதான், கேள்வி ஒண்ணுதான். தொண்டர் எவ்வளியோ தலைவரும் அவ்வளிதான், தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளிதான் அப்படின்ட்டு என் தாவேகா தலைவர் தளபதி விஜயன் அவர்களை பார்த்து சில வாடகை வாய்கள் பேசினாங்க. ஒரு தொண்டரையே நீங்க கட்டுப்படுத்த முடியலையே, நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டு தமிழ்நாட்டு மக்களை எப்படி வழிநடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின சில வாடகை வாய்கள் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்றது எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். அப்படின்றப்போ எந்த மூல முடுக்குல என்ன தவறு நடந்தாலும் என்ன நல்லது நடந்தாலும் அது அப்படியே மக்கள்கிட்ட போய் சேருது. காரணம் சோசியல் மீடியா. அப்படின்றப்போ இந்த குடியார்த்தமார்கள் அநாகரிகமான வார்த்தைகளை பேசுற தன்னோட தலைவரோட போட்டோ பின்னாடி வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா பேசுற இந்த பதிவு மரியாதைக்குரிய சிஎம் அவர்களுக்கு போய் சேருதா, இல்ல அதை அவரை பார்த்துட்டு இந்த குடியார்த்தம் அவர்களை அந்த மாதிரி பேசக்கூடாது அது தவறுன்னு சொல்லிட்டு வான் பண்ணதுக்கு அப்புறமாவும் என் தலைவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடியார்த்தம் அவர்கள் எல்லாம் மீறி பேசிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியல. மக்களாகிய நீங்க சொல்லுங்க, இது தலைவரோட தவறா இல்ல திராவிடத்தோட தவறா இல்ல தொண்டரோட தவறா? நீங்க சொல்லுங்க. மாற்றம் ஒன்றே மாறாது, அது 2026 தளபதியின் விஜய அண்ணாவின் சார்பாக 2026 அது மாறும். நாளை நமதே. நன்றி. வெற்றி நிச்சயம்.